திருப்பாவையாகிய பாவை நோன்பிலே 17வது பாசுரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய நமக்கு புத்தாண்டாக வந்து அமைந்திருப்பது என்பது புத்தாண்டிலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று நந்தகோகுலத்துடைய சமிருத்தியை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாசுரமாக, கண்ணனுடைய நந்தகோபருடைய உதார குணத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாசுரமாக, நம் எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடிய பாசுரமாக அமைந்திருப்பது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். 17வது பாசுரமான இன்றைய பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அதாவது ரொம்பவும் அழகான பாசுரம். உள்ளே நுழைந்தவர்கள் நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் எல்லோரையும் எழுப்புவதாக அமைகின்ற பாசுரம் இன்றைய பாசுரம். மிகவும் சமிருத்தியை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபரை எழுப்பும் பொழுது நந்தகோபருக்குண்டான அழகான அடைமொழிகள். அம்பரமே தண்ணீரே, அதாவது நந்தகோகுலத்திலே மழை வருஷிக்காமல் இருந்த காலத்திலே எல்லோருக்கும் அந்த கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக வஸ்திரதானம், அன்னதானம், தீர்த்த தானம் என்று பலவிதமான தானங்களை நந்தகோகுலத்திலே வாரி வழங்கிக் கொண்டிருந்தவர் நந்தகோபர். சுபிக்ஷமாக இருந்த காலத்திலும் சரி, மழை இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, தானங்களை வாரி வழங்கக்கூடியதிலே வல்லவர் யார் என்றால் நந்தகோபர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். ஆண்டாள் எதை தியானித்து பார்க்கிறாள் என்றால், நந்தகோபர் இப்படி இருந்ததனால்தான் பிள்ளை அதற்கு கண்ணன் அவருடைய பிள்ளையான கல்லை அதற்கு 2 மடங்காக இருந்தார் இந்த தானங்களை செய்வதிலே. அம்பரமே திரௌபதிக்கு வஸ்திரதானம், தண்ணீரே யுத்தகலத்திலே குதிரைகளுக்கு தீர்த்தம், சோரே அறம் செய்யும். துர்வாசருடைய கோபத்திலிருந்து மீளுவதற்காக அந்த திரௌபதிக்கு தான் தன்னுடைய வாயிலே ஆகாரத்தை போட்டுக்கொண்டு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். ஆகவே பிள்ளை அப்படி பின்னாடி இருந்தார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அப்படிப்பட்ட பல தானங்களை தர்மங்களை செய்து கொண்டிருந்தவர் இந்த நந்தகோபர். அப்படிப்பட்ட நந்தகோபரான தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று நந்தகோபரை எழுப்புகிறார். அதாவது நந்தகோபரை எழுப்பிவிட்டு, நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அடுத்ததாக யசோதையை உணர்த்துகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து. இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்திரீகளுக்குள்ளும் பெரிய புண்ணியத்தை அடைந்தவள் யார் என்றால் யசோதை. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அங்கிருக்கக்கூடிய அந்த கோபிகாஸ்திரிகளுடைய ஒரு குலத்தினுடைய விளக்காக திகழ்ந்தவள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இந்த உலகத்திலே அத்தனை புண்ணியத்தையும் அடைந்தவள். எப்படி அத்தனை புண்ணியத்தையும் அடைந்தவள்? கிருஷ்ணனை கண்ணனை தன்னுடைய மடியிலே கிடத்திக் கொண்டு இந்த உலகம் அனைத்தையும் பிரளய காலத்திலே தன்னுடைய குக்ஷியிலே தாங்கக்கூடிய எம்பெருமானை தவைவவேஷே பணிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனஸ்பசேஷே ஆனந்த சந்திரானு பவஸ்வரூபகா ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. வடபத்திர சாயியாக கண்ணனான எம்பெருமான் தன்னுடைய கால் விரல்
அமிர்தமாகிய ஆகாரத்தை குக்ஷியிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய கண்ணனை, வடபத்திரசாயியான எம்பெருமானை தன்னுடைய மடியிலே கிடத்திக் கொண்டு அந்த கண்ணனுக்கு ஸ்தன்யபானம் செய்து வைத்து பால் கொடுத்து ஜகதி புண்ணியமந்தோஜிதாக, அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணியத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தன்யதா தன்ய தன்யா, அத்தனை புண்ணியத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணனுக்கு பால் கொடுத்ததினாலே பெரிய புண்ணியத்தை பாக்கியசாலியாக அடைந்தவள் யசோதை கண்ணனை பாலூட்டி தாலாட்டி சீராட்டி நாக்கு வடித்து நீராடச் செய்து பையமாட்டி பசஞ்சிருமஞ்சனாள் ஐய நாவடித்தாளுக்கு அங்காங்கித வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே வாயுள் வையகம் கண்ட மடலல்லாள் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயச் சீருடை பண்புடை பாலகன் மாயன் 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 என்று மகிழ்ந்தனர் மாதரேன்னு கண்ணனை தான் ஒரு முழ கயிற்றாலே தாமோதரனாக கட்டுவித்து இத்தனை பாக்கியத்தையும் அடைந்தவள் யார்? யசோதை. அப்படிப்பட்ட யசோதைக்கு அந்த பாக்கியம் கிடைத்து கண்ணனுடைய வாயிலுள்ளே அத்தனை உலகங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்ததனால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே பெரிய பாக்கியசாலியார் யசோதை. ஆகவே ஸ்திரீகளுக்குள்ளே மிகச்சிறந்த பாக்கியத்தை அடைந்தவள் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அப்படிப்பட்ட யசோதையான தாங்கள் எழுந்திருந்து கண்ணனுடைய ஒரு அருளை எங்களுக்கு பெற்று தர வேண்டும். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே. அடுத்ததாக கண்ணனை எழுப்புகிறார்கள். கண்ணன் எப்படிப்பட்டவர்? ஆண்டாள் அதிகமாக கண்ணனுடைய அவதார வைபவத்தை சொல்லும் பொழுது முதலிலேயே 3வது பாசுரத்திலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பரம் யூகம் விபவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே விபவத்தை பற்றி கூறும் பொழுது உலகளந்த உத்தமனான எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை பாடினாள் ஆரம்பத்திலேயே. ஆகவே திருவிக்கிரமனுடைய ஒரு அவதாரத்திலே ஆழங்கால் பட்டவள் ஆதலனால் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த ஓங்கி உலகளந்த எம்பெருமான் இங்கே சிறிய ரூபத்திலே தாயார் பக்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படிப்பட்டவர்? அம்பரம் ஊடறுத்து ஆகாசத்தை கிழித்துக் கொண்டு எல்லா லோகங்களையும் அளந்தவர். திருவடி பிரம்மலோகத்தை எட்டும் பொழுது பிரம்மலோகத்தையும் தாண்டும் பொழுது பிரம்மா தன்னுடைய கமண்டலுவில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து பகவானுடைய திருவடியை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன்னுடைய சிரசிலே தெரித்துக் கொள்ள அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தில் இருந்து ஆகாச கங்கை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது என்று சொன்னால் அவ்வளவு அழகாக ஆகாசத்தை கிழித்துக் கொண்டு பக்த பிரிய துயதா பரிவர்த்தமானே முக்தா விதான விததி ஸ்தவபூர்வமாசீத் ஆராவலி பரமதோ ரசனாக்கலாம தாராகணை ஸ்ததனு மௌக்திக நூபுரஸ்ரீ என்று பகவான் ஒரடி வளரும் பொழுது மேலே இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் பகவானுக்கு விதானமாக இருந்தது. அடுத்த அடி வளரும் பொழுது கழுத்திலே மாலையாக விழுந்தது. இன்னொரு அடி வளரும் பொழுது இடுப்பிலே ஒட்டியானமாக இருந்தது. அடுத்த அடி வளரும் பொழுது நட்சத்திரங்கள் திருவிக்கிரமனுடைய காலிலே கொலுசாக நூபுரமாக சுற்றியது என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவம். அவ்வளவு தூரம் ஆகாசத்தை கிழித்துக் கொண்டு வளர்ந்த திருவிக்கிரமனுடைய அவதாரத்தை 3 10 பாசுரங்களிலே 3 10 பாசுரமாக பிரித்து 3 தமிழடிகளை திருவிக்கிரமனுக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று தானும் 3 தமிழடிகளை பகவானுக்கு தானமாக கொடுத்த ஆண்டாள் இங்கே கண்ணனை எழுப்புவதற்கு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய், எழுந்திருக்க வேண்டும். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, பலராமனை எழுப்புகிறார். எப்படிப்பட்ட பலராமன்? கடல் அடி. எப்படிப்பட்ட அடி? செம்பொற் கடலடி. பலராமனுடைய பாதம் எப்படிப்பட்ட பாதம்? பொற்பாதம். அதாவது பலராமன் கீழே இறங்கி நந்தகோகுலத்தில் நுழைந்தார்.
பின்னாடியே கண்ணனும் உள்ளே நுழைந்தார். ஆகவே ஒருவருடைய கால் ராசி மிகவும் அழகாக அமைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொற்பாதங்களை உடைய கால் ராசி பலராமனுக்கு இருந்ததனால்தான் என்னுடைய கண்ணன் இங்கே நுழைந்தார் என்று பலராமனுடைய திருவடியினுடைய ராசியை பாடுவதாக அமையக்கூடிய ஒரு பாசுரம். செம்பொற் கடலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், நீயும் கண்ணனுமாக எழுந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நால்வரையும் எழுப்புவதாக அமைகின்ற பாசுரம்.